ஈரானோட 80% பாலிஸ்டிக் ஏவுகணை மிசைல் காம்ப்ளெக்ஸஸை நாங்கள் அழிச்சிட்டோன்னு இஸ்ரேல் ஒரு கிளைமை வச்சுருக்காங்க. அதுக்கு எவிடன்ஸாக இங்கே பாருங்கள், ஆரம்பத்துலலாம் ஒரு நாளுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானால இந்த அளவுக்கு மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும், இந்த அளவுக்கு எங்ககிட்ட கேப்பபிளான லான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஈரான் கடைசியா 24 மணி நேரத்தில் ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கைகள் வெறும் ஒரு 6 இருந்து 7 இடங்களில் இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி தான் மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானோட மிசைல்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம், அவங்களோட அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் அழிச்சிட்டோன்றது இதன் மூலயமா உறுதியாகுதுன்னு ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் மோஸ்ட்டாக டேமேஜ் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஈரான் கிட்ட இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் சென்டர் அண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டினா ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை சொல்லலாம். உலகத்திலேயே தரைக்கு கீழே, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் படி பார்த்தோன்னா பூமிக்கு அடியில் ஒரு 350 அடிகளை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியா இது மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டியை இஸ்ரேல்னால தொட்டு கூட பார்க்க முடியாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டமை வச்சு. ஸோ இது ரெண்டுத்தை பற்றி முக்கியமான தகவல்கள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஃபோர்டோ ஃபெசிலிட்டி அடிக்கணும்னா யாரால முடியும்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக்ஷவங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நேற்று நடந்த தாக்குதலில் இந்த டப்ரிஸ் மிசைல் பேஸ்ன்றது ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி இருக்குன்னு அதை பற்றின ஃபுட்டேஜஸை இஸ்ரேலோட ஊடகங்களும் சரி இல்லை வெஸ்டர்ன் மீடியாஸும் சரி அதிகமாக இந்த இடத்துல நிறைய இடங்களில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த இமேஜஸை பார்க்குறப்போ 4 இருந்து 5 இம்பாக்ட் பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்பவே தெளிவாக தெரியுது. இந்த இம்பாக்ட் பாயிண்ட்ஸ் மூலமா அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டாலும் எந்த அளவுக்கு சிவியர் டேமேஜ் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இல்லை உண்மையிலே அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டிருக்கின்ற சந்தேகம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. இதை நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நல்லா நம்மளால ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ரஷ்யாவோட அண்டர் கிரவுண்ட் மிசைல் சைலோஸ் உக்ரைன் அடிக்கிறப்போ இல்ல அவங்களோட அந்த இடத்துல மிசைல் ஸ்டோரிங் சைட்ஸ் அடிக்கிறப்போ குறைஞ்சது ஒரு 24 மணி நேரத்துக்காவது அந்த இடத்துல ஹெவியஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்ன்றது அந்த ஃபயர்ன்றது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஈரானோட அந்த டேட்டாவின் படி பார்த்தோன்னா ஸ்ட்ரைக் முடிஞ்ச அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த ஃபயர்ன்றது அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. இன்கேஸ் அந்த இடத்துல நெருப்பே இல்லாம ஒரு நிலைமை இருந்திருக்கு. ஸோ இது பிரிலிமினரியா எந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா நார்மல் மிசைல் ஸ்ட்ரைக்ல எந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஏற்படுச்சோ, இப்போ வந்து நீங்க ஒரு பில்டிங் அடிக்கிறீங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சைட்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னா அந்த மிசைல் கீழே விழுந்து வெடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஃப்ளேமபிள் ப்ராடக்ட்ஸ் எரிஞ்சா எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி தான் வெளியில காமிச்சிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் ஈரான் கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில வரல. அதே மாதிரி இஸ்ரேல்னாலையும் வித் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இங்க பாருங்க இந்த அளவுக்கு டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல இவ்வளவு கிரேட்டர்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு காமிக்கிற அளவுக்கு கூட சேட்டலைட் ஃபுட்டேஜஸ்ன்றது கிடைக்கல. ஸோ இஸ்ரேல் அடிக்கக்கூடிய டார்கெட்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு மேல இருக்கிறது டெஸ்ட்ராய் பண்ணப்படுதே தவிர பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஈரானோட மிசைல்ஸ் இல்ல அவங்களோட அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பு இது வரைக்கும் பெருசா ஏற்பட்ட மாதிரி தெரியல. இது ஐஏஏவும் உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த நடான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அடிச்சப்ப கூட பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படல, இன்கேஸ் அந்த இடத்துல ஷாக் வேவ்ஸ் கூட உணரப்படலன்றதையும் அவங்களோட ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெயினான அந்த ஒரு விஷயத்துக்கு வரும். இப்போ இஸ்ரேல் கண்டிப்பா பங்கர்ஸை குறி வைப்பாங்க. ஈரான் எந்தெந்த இடத்துல அவங்க அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் குறி வச்சு அடிப்போம். ஈரானோட ரெஜிமேல இருக்கக்கூடிய அந்த அத்தனை நபர்களும் எங்களோட டார்கெட் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த உலகத்துல இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிலேயே ரொம்ப பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒன்றுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான். 2000வது ஆண்டு இந்த ஃபெசிலிட்டின்றது உருவாக்கப்பட்டதா டேட்டாஸ் வந்து வெளியில இருக்கு. கடைசியா 2016ல அந்த ஒரு நியூக்ளியர் டீல் கொண்டு வரப்பட்டுச்சுல, அப்போ இந்த ஒரு பிளான்ட்டை சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுன்ற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ இஸ்ரேல் ஏன் இதை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க, இல்லை இஸ்ரேல் இந்த அளவுக்கு இதை கார்னர் பண்றாங்க, இல்லை இந்த ஒரு இடத்த நோண்டிட்டே இருக்காங்கன்னா அதில் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி என்னெல்லாம் இதோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்மளால எடுக்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்றது பூமிக்கு கீழே இருக்கு. ஆனால் அது எவ்வளோ கீழே இருக்கு? பூமிக்கு கீழேனா பங்கருக்குள்ள இருக்கிறது. பங்கர் பஸ்டர் பாம்ஸ்ன்றது இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டி அடிக்க முடியல. அப்படி இருந்தும் ஏன் இஸ்ரேல் இன்னும் ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்காங்கன்னா இஸ்ரேல் இல்லை அமெரிக்காவே நினைச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை ஒரே ஸ்ட்ரைக்கில் தூக்கிட முடியாது. அதுக்கு மெயினான காரணம் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டின்றது 300 இருந்து 350 அடிகளுக்கு கீழே இருக்கலான்றது இப்போதைக்கு அமெரிக்காவில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். 350 அடி கீழேனா ஆல்மோஸ்ட் 100 மீட்டர்களையும் தாண்டி இதோட இம்பாக்ட் அதோட அந்த 300 மீட்டர்களுக்குள்ளவும் அதிகமான கான்கிரீட்டை யூஸ் பண்ணி இல்லை அதிகமான அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்க எந்த ஒரு பங்கர் பஸ்டர் பாம்ஸ்னாலையும் இந்த அளவுக்கு ஹெவி பெனட்ரேஷன்ன்றதை பண்ண முடியாது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை காமிக்கணும். ஹெஸ்புல்லாவோட தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டப்போ ஒரு 3 பில்டிங், அந்த 3 பில்டிங்கோட சுற்றுவட்ட பகுதிகளில்
குறி வச்சு 40க்கும் அதிகமான பங்கர் பஸ்டர் பாம்ஸையும் கைடட் பாம்ஸையும் இஸ்ரேல் பயன்படுத்தினாங்க. அப்படி அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள, அதுவும் ஹெஸ்புல்லாவோட டனல்ஸ்ன்றது தரையில இருந்து ஒரு 5 அடி 6 அடிக்குள்ள இருக்குது. அப்படி அடிச்சதுனால தான் ஹெஸ்புல்லாவோட அந்த ஒரு ஹெட்டை அவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்கே அந்த அளவுக்கு பெனட்ரேஷன் பாம்ஸ்ன்றது தேவைப்படுறப்போ, அதுவும் கம்மியான இடத்துக்கு தேவைப்படுறப்போ, இது மலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல இஸ்ரேல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெனட்ரேஷன் பாம்ஸை ஒன்று மேல ஒன்று அடிச்சாலும் 50-60 மிசைல்ஸ்க்கு மேல ஃபயர் பண்ணாலும் இந்த இடத்துல இஸ்ரேல் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை இஸ்ரேலால கொண்டு வர முடியாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ உள்ள என்னதான் இருக்கு, இந்த இடத்துல ஈரானால என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஈரானோட டோட்டல் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த டோட்டல் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல 65%க்கும் அதிகமான என்ரிச்டு யுரேனியம்ன்றது இந்த ஒரு இடத்துல தான் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. சிவிலியன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டதா சொல்லி இந்த இடத்துல 65%க்கும் அதிகமாக ஒட்டுமொத்த ஈரானோட உற்பத்தியில் என்ரிச்டு யுரேனியமும் அணு ஆயுதத்துக்கு ரொம்பவே முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த ரிங் மேக்னட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபோர்டோ நியூக்ளியர் சென்டரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மற்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை கனெக்ட் பண்ணனா ஒவ்வொரு இடங்கள்லையும் 1000 to 1500 சென்ட்ரிஃபியூஜல் சிஸ்டம் தான் இருக்கும். இதுதான் அந்த யுரேனியமை என்ரிச் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். ஆனால் இந்த ஒரு ஃபெசிலிட்டியில் மட்டும் 3 செக்மெண்ட்டாக பிரித்து 4000 சென்ட்ரிஃபியூஜஸ் வரைக்கும் இந்த இடத்துல ஈரான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ப்ராக்டிக்கலாக ஒரு கணக்கு சொல்லணும்னா 3 மாசத்துல வெறும் 90 நாளில் 160 கிலோவுக்கும் அதிகமான என்ரிச்டு யுரேனியம், 68% சுத்திகரிக்கப்பட்ட என்ரிச்டு யுரேனியம் இந்த ஒரு ஃபெசிலிட்டியில இருந்து ஈரானால உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. 90% நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, அந்த யுரேனியத்தை சுத்திகரிச்சிட்டீங்க, என்ரிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். ஸோ 68% 160 கிலோவை வெறும் 3 மாசத்துல 90 நாட்கள்ல உருவாக்க முடியுன்றப்போ, இன்னும் சில ப்ராசஸை முடிச்சாங்கன்னா ஹைலி என்ரிச்டு யுரேனியம் இன்னும் அதிக சென்ட்ரிஃபியூஜஸை இந்த இடத்துல ஈரான் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அவங்களால உருவாக்க முடியும். இதுதான் மெயினான ரீசன் இஸ்ரேல் இந்த இடத்துல குறி வச்சு காத்திருக்கிறதுக்கும், இல்லை எப்படியாச்சும் இதை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கும். ஆனால் இஸ்ரேல் கிட்ட அதுக்கான கேப்பபிலிட்டின்றது கிடையாது. அப்போ யாருனால தான் இதை பண்ண முடியும்? அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஹெவியஸ்ட் பாம், அப்படி இல்லைன்னா அதிக பவர் கொண்ட பங்கர் பஸ்டர் பாம்னு பார்த்தோன்னா MOP, மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் பாம்னு சொல்லுவாங்க. GBU-57 இதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாம்போட இடன்றது, ஒவ்வொரு குண்டோட இடன்றது 14,000 கிலோ எடை கொண்ட ஒரு மான்ஸ்ட்ரஸ் பாம்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த குண்டுகளால கீழே விழுந்தா, அது கீழே விழக்கூடிய இம்பாக்ட் பாயிண்ட்ல இருந்து 100 அடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் அழிக்க முடியுன்றது இந்த இடத்துல அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறது 300 அடிகளுக்கு கீழே, அதுவும் அமெரிக்காவில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது 300 to 350 அடிகளுக்கு கீழே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலே மலைகள் வேற இருக்கு. அப்படி பார்க்குறப்போ ஒரே ஒரு பாம்பை இந்த இடத்துல ட்ராப் பண்ணால் மட்டும் அமெரிக்காவால் இந்த ஒரு பேஸை அடிக்க முடியாது. இந்த பாம்ஸை குறைஞ்சது 4 to 5 முறையாவது ஒரே இம்பாக்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போடணும். அப்படி அந்த ஒரே பாயிண்ட்டுக்கு மேலே போடுறப்ப தான் இவங்களால அட்லீஸ்ட் அதோட ஹாஃப் வேவாவது ரீச் பண்ண முடியும், இல்லை அதோட கோரை ரீச் பண்ணுற முடியறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்னா, அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலே கேப்பபிளான ஒரு விமானம் இந்த குண்டுகளை கொண்டு போய் போகிறதுனா B-2 Spirit மட்டும்தான். இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டெரிட்டரியில் 6 பாம்பர்ஸை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு விமானத்துக்கு மேக்ஸிமம் 2 குண்டுகள் வரைக்கும் கொண்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட ரேஞ்சுன்றது குறையும். அப்படி பார்க்குறப்போ ஒரு விமானத்துக்கு ஒரு குண்டுனா கூட ஒரு ஸ்ட்ரைக்கில் இவங்களால ஒரு 6 இருந்து மற்ற பேசஸ்லேருந்து பாம்பர்ஸை கொண்டு வந்து, இல்லை ஏரியல் ரீஃபியூல் டேங்கர்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணால் ஒரு 6 to 10 பாம்ஸ் வரைக்கும் ஈரான் மேலே இவங்களால ட்ராப் பண்ண முடியும். அந்த 10 குண்டுகளும் ஒரே பாயிண்ட்ல, அதுவும் அந்த ஃபெசிலிட்டியோட சென்ட்ரல் பாயிண்ட்ல விழுந்தா மட்டும்தான் இவங்களால அந்த அளவுக்கு அந்த ஒரு டேமேஜ் இந்த இடத்துல ஏற்படுத்த முடியும். ஆனால் மற்ற பேசஸ் இருக்குல்ல, மற்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இல்லை மற்ற பேசஸ், அது எல்லாமே வல்னரபிள் தான் இந்த பாம்புக்கு. ஆனால் இந்த ஒரு ஃபெசிலிட்டி மட்டும் ரொம்ப பூமிக்கு கீழே இருக்கிறதுனால அதுக்கு இயற்கையாகவே ஒரு அரணா மாறி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அழிக்க முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. அது B-2 பாம்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஈரானோட இந்த ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கேப்பபிளான இந்த ஒரு விஷயத்தை 2005 வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் வச்சிருந்தாங்க. முதல் முறையாக மொசாட் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உருவாக்கி முடிச்சு சர்வீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா 5 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்றதை மொசாட் வெளியில சொல்றாங்க. 2011 தான் முதல் முறையாக அமெரிக்கா, ஆமா மொசாட் சொன்னது உண்மைதான், இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை ஈரான் உருவாக்கி வச்சிருக்காங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இஸ்ரேலோட எக்ஸிஸ்டன்ஸ் த்ரெட்டா இதை இவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மட்டும் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளை அழிச்சிருவாங்க. இந்த ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறது இப்போ வரைக்கும் அவங்களோட ஒரு மெயினான எய்மாக இருக்குது. ஆனால் இஸ்ரேலால் மட்டும் இதை பண்ண முடியாது, அமெரிக்கா உள்ளே வராமல். ஸோ இதுக்கு ஈரான் ஒரு நல்ல ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேற்று அமெரிக்க அதிபரோட அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோன்னா, அயத்துல்லா கமேனி எந்த இடத்துல இருக்காருன்றது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவரை நாங்கள் கொல்ல விரும்பலன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. நீங்கள் வேணா ஈரானில் இருக்கக்கூடிய யார் மேலேயாச்சும் அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் இல்லை அமெரிக்காவோட விமானங்கள் தாக்குதல் நடத்தட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ராணுவ வீரர்கள் எங்களுடைய எல்லைகளுக்கு பக்கத்தில் இருக்காங்க,
அவங்க யாரையும் அமெரிக்காவுக்கு திரும்பி போக விட மாட்டோம், ஒரு மாஸ் மிசைல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவோன்றதையும் ஓப்பனாக இந்த இடத்துல ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்டிங் இட் செல்ஃப்னு சொல்லலாம். ஈராக்கில் என்ன நடந்துச்சோ இல்லை மிடில் ஈஸ்டில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஒரு போர் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல ஈரானும் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வழி தான். ஒன்று, அமைதியாக இந்த 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும். ஆனால் அதை இஸ்ரேல் விட மாட்டாங்க. அப்படி இல்லைனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் இஸ்ரேல் விசஸ் ஈரான்ன்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போ இது வேர்ல்டு வாரா மாறாதா ப்ரோனா? கண்டிப்பாக மாறாது. அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த இடத்துல சீனாவோ ரஷ்யாவோ ஸ்டெப் அப் பண்ணி 1941லையும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த முதலாம் உலக போர்லையும் சரி நாடுகள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா, எதை பற்றி யோசிக்காம நம்ம ஜெயிச்சிரோன்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இந்த இடத்துல உன்னை யாரும் அடிச்சாங்கன்னா நான் இந்த இடத்துல உள்ள வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட அலைஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அவங்க நேராக போரில் குதிச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலமை அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே அதிகமாக யோசிக்கிறாங்க. அதோட விபரீதம் எந்த அளவுக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஈரானுக்கு டைரக்ட் சப்போர்ட்ன்றது யாரும் கொடுக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா சைனா உள்ளே வர வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. நிறைய ஆயில் வெல்ஸை எடுக்கிற மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் விசஸ் இஸ்ரேல் என்ற பிரச்சனை ஒன்று கம்ப்ளீட் வெஸ்ட் விசஸ் ஈரான் என்ற மாதிரி மாறும். அப்படி இல்லையா, இந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தும் ஈரான் இஸ்ரேலை இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவோட இந்த போர் நிற்கும். எப்படி பார்த்தாலும் ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடைக்கிறத இஸ்ரேல் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நோடகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை வந்து விடுறது உங்களாக்கே.